எந்த நேரத்தில் வேணாலும் பாஜக ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மக்கள் கைகளில் இருக்கிறது. இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செய்தியாளர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய மேடை. அந்த மேடையில் வந்த ராகுல் காந்தி முதல்ல ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை காட்டுகிறார். அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை காட்டிவிட்டு அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர்களிடம் கேட்கிறார், இந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா என்று. முதல்ல அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை பாருங்கள். நீங்க பார்த்த அந்த பெண்ணினுடைய புகைப்படம், ராகுல் காந்தி சொல்றாரு, இவங்க ஒரு பிரசிலியன் மாடல். ஆனால் இந்த பிரசிலியன் மாடலாக இருக்கக்கூடிய இந்த பெண்மணி ஹரியானாவில் ஏறத்தாழ 200க்கும் அதிகமான வாக்குகள் 22 இடங்கள்ல போட்டிருக்கிறாங்க. இவங்க பேரு ஹரியானாவில் மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து இவங்களுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஒரு இடத்துல சரஸ்வதி, இன்னொரு இடத்துல விமலா, இன்னொரு இடத்துல ஸ்வீட்டி, இன்னொரு இடத்துல லட்சுமி. இப்படி இவர்களே பேரு போட்டு இந்த மாடலுடைய புகைப்படத்தை வைத்து ஏறத்தாழ 22 இடங்கள்ல 200க்கும் அதிகமான ஓட்டுகள் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா அப்படின்னு செய்தியாளர்களை பார்த்து கேட்கிறாரு. செய்தியாளர்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து என்னப்பா பண்ணுறீங்க? இது எங்கே நடந்திருக்கு தெரியுமா? ஹரியானாவில் நடந்திருக்கு. அவர் ஏற்கனவே கர்நாடகாவில் நடந்ததை அம்பலப்படுத்திட்டாரு. மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவர் சொன்னார். இப்போ ஹரியானாவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் தெளிவாக இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதாவது 2 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஹரியானா என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் 25 லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டுக்களை மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து திருடி இருக்கிறாங்க. என்கிட்ட 100% ஆதாரம் இருக்கு. அதற்காக நான் முன்வைக்கக்கூடிய முதல் ஆதாரம் தான் இது அப்படின்னு அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை காட்டி சொல்றார். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, பெயரோடு அவர் வெளியிடுறார். பல மிக முக்கியமான பாஜக தலைவர்கள் உத்தரப்பிரதேசத்திலையும் ஓட்டு போட்டிருக்கானுங்க, ஹரியானாவிலையும் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படி 1000க்கும் அதிகமான நபர்கள் உத்தரப்பிரதேசத்தில் தயார் செய்யப்பட்டு இந்தியாவுடைய பல்வேறு இடங்களில் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. யோகியுடைய வேலை பாருங்க, என்ன யோகி உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது பாருங்க. அடுத்ததாக அவர் ஒரு வீடியோ பிளே பண்றாரு. நம்முடைய ராகுல் காந்தி பாஜகவுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் பேசுறார், பிரஸ் கிட்ட பேசுறார். நாங்க ஒரு இடத்துல வின் பண்ணணும்னு நினைச்சோம்னா காஷ்மீர்ல இருந்து கூட ஆட்களை வரவழைச்சு ஓட்டு போடுவோம், உங்களால செய்ய முடியறதை செய்யுங்கடா அப்படின்னு சொல்றாரு. அந்த வீடியோவை ராகுல் காந்தி ஸ்டேஜில் ஒளிபரப்புறார். நல்லா கேட்டுங்க. நாங்கள் வின் பண்ணணும்னு நினைச்சோன்னு வைங்க ஒரு இடத்துல, அதாவது பிஜேபி வின் பண்ணணும்னு ஒரு இடத்துல நினைச்சோம் அப்படின்னா இந்தியா